அந்த ராஜேஸ்வரி இவ்ளோ பெரிய சதிகாரியா இருப்பான்னு யார் தான் நினைச்சாங்க? நான் கூட இப்படி அவளை நினைக்கல. அவ அவளோட தம்பி மேல உயிரே வச்சிருக்கான்னு தான் நான் கடைசி வரை நம்பினேன். நான் மூணாவது மனுஷி தானே. நானே அப்படி நினைக்கிறப்போ அவரு அவளை நம்பினத எப்படி தப்பா சொல்ல முடியும்? இருக்கட்டும் மல்லி, அவரை நம்பினாரு, அவ ஏமாத்திட்டா. இப்ப அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா நீ என்னைக்கு ஒரே மாதிரி தானே இருக்க. இப்ப மட்டும் எப்படி உன்னை புரிஞ்சுக்கிட்டாராம்? அது அது என்ன வந்து போய் நிழுக்கிற? நாம சில நேரம் நமக்கு புடிச்சத சாதிக்கிறதுக்காக நம்ம மனசு சொல்றபடி கேட்டுக்கிறதுக்கு பழகிருவோம். நீயும் அப்படிதான். அவர் உன்னை நேசிக்கிறாரு, நம்புறாரு. இப்ப நீ அவர் வீட்டு பர்னிச்சர் இல்லன்னு நீ நினைச்சுக்கிற, நம்புற. நல்லா யோசனை பண்ணி பாரு. அவருக்கு இப்ப ஒன்ன விட்டா உட்கார்றதுக்கு கூட வேற எந்த வழியும் இல்ல. நடு தெருவுல தான் அவரும் அவர் பொண்ணும் நின்னு இருக்கணும்.